ஒரு ராஜாளி பறவை நல்ல வானத்தில் அழகாக பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அது முட்டை போடுற நேரம் வருது. அது இருக்கிற காட்டுக்கு போக இன்னுமே டைம் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயும் முட்டை போடுற டைம் வந்ததுனால என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்ச ராஜாளி கீழே பார்க்குது. கீழே ஒரு வீட்டில் ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் இருக்கிறது ராஜாளிக்கு தெரியவும் வேகமாக கீழே போயிட்டு முட்டையிட்டுட்டு அது பறந்து போயிடுது. இது எங்கே முட்டையிட்டுருக்குன்னா ஆல்ரெடி வான்கோழி முட்டையிட்டு வச்சதில் இது சேர்த்து முட்டையிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ அந்த முட்டைகள் எல்லாத்தையும் வான்கோழி அடை இருந்து எல்லா வான்கோழிகளும் பொரிஞ்சு வெளியில் வருது. அந்த வான்கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து இந்த ராஜாளி முட்டையிட்டுச்சு இல்லையா, அந்த முட்டையில் இருந்த பறவையும் வெளியில் வருது. ராஜாளியாக இருந்தாலும் வான்கோழிகளோட வளருது. இந்த ராஜாளி பறவை எல்லா வான்கோழிகள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செயல்படுது. இதை வளர்க்குறவங்க கொண்டு வந்து இற வச்சா மற்ற பறவைகள் மாதிரி பயப்படாமல் இது கிட்டக்க போயிட்டு அவங்க கையில் இருந்தே வாங்கி சாப்பிடுது. எல்லா வான்கோழிகளும் கூட்டுக்குள்ளே போய் உட்காந்து தூங்குனா இது மரத்தில் தான் தூங்குவேன்னு அடம் பிடிச்சி மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு தூங்குது. கூட இருந்த வான்கோழிகள் எல்லாம் இந்த ராஜாளியை பார்த்து, ஏய் உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க? நாமெல்லாம் வான்கோழிகள், மனுஷங்களை பார்த்தா பயந்து தூரத்தில் தான் நிற்கணும். அவங்க கிட்டையெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி தைரியமாக இற வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீயாட்டுக்கும் மரத்தில் போய் படுத்திருக்கா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே வந்து பொழுது போனதும் கூண்டில் தான் அடையணும், சரியா அப்படின்னு மற்ற வான்கோழிகள் எல்லாம் இதை எச்சரிக்கை பண்ணவும், சரி நாமளும் வான்கோழி தானே, நாம் இப்படி தான் இருக்கணும் போலன்ட்டு ராஜாளியாகவே இருந்தாலும் இந்த வான்கோழிகளோடு சேர்ந்து இது வளர ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் எல்லா வான்கோழிகளும் நம்மளுடைய எதிரி வர்றான் ஓடுங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்கவும் எல்லா பறவையும் தெரிச்சு ஓடுது. இந்த ராஜாளி மட்டும் யாருடா நம்ம எதிரி அப்படின்னு வானத்தை பார்த்தா ஒரு பெரிய ராஜாளி கம்பீரமாக பறந்து வருது. அதை பார்க்கவுமே இந்த ராஜாளிக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாமளும் இப்படி பறந்தா எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஓடி போயிட்டு அவங்க அம்மா வான்கோழிக்கிட்ட கேட்குது, அம்மா நாமளும் அந்த ராஜாளி மாதிரி பறக்கலாமேம்மா அப்படின்றதுக்கு, இந்த பாரு நாமளாம் வான்கோழிகள், நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளாம் இங்கே தான் இருக்கணும், சரியாடா கண்ணா அப்படின்னதும் இந்த வான்கோழியும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு அந்த வான்கோழி குஞ்சுகளோட போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ராஜாளி நினச்சா பறக்க முடியாதா என்ன? அடிப்படையில் அது ஒரு ராஜாளி, அதனுடைய கூர்மையான அழகுகளும் கண்களுமே அதுக்கு சாட்சி. ஆனால் அது வளர்ந்தது என்னமோ வான்கோழிகளோட. தான் ராஜாளின்றதே தெரியாமல் வான்கோழிகளோடு இருந்த ஒரு காரணத்தினால வாழ்க்கை முழுக்க பறக்க முடியாமல் வான்கோழியாகவே வாழ்ந்து வான்கோழியாகவே செத்து போகுது. ராஜாளியாகவே இருந்தாலும் வளர்றது வான்கோழிகள் கூட்டத்துக்கு நடுவுலையாக இருந்தால் இப்படி தான் ஆகும். இன்னும் எத்தனை ராஜாளிகள் வான்கோழிகளாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்களோ. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கதை சொல்லும் நான். டடா.